அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹினுடைய மகத்தான ஃபதுல் ரஹ்மத் அருட்கிருபையினால் சிறப்பு மிகுந்த இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய இந்த ஜும்மாவுடைய நன்னாளில் அல்லாஹ் என்ற சுபஹானஹு வ தஆலா நம்ம எல்லாம் இங்கே ஒன்றுபட்டு இருக்கின்றான். அந்த வல்ல ரஹ்மானுக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கசீரன் தய்யிப முபாரக. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய முன்னோர்களினுடைய வாழ்க்கையின் பல்வேறு வகையான தியாகங்களினுடைய வழிமுறையில நமக்கு எண்ணற்ற வாழ்க்கையினுடைய பாடங்களை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அமைத்து கொடுத்திருக்கின்றார். வாழ்க்கை எப்படி அமைந்திருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு கற்றுத்தரும்போது உன்னதமான பண்புகளை உடையதாக அது அமைந்திருக்க வேண்டும் என்பதாக நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னமா புஇஸ்து லிஉத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக், இத்தனை நபிமார்கள் இந்த உலகத்திலே அனுப்பப்பட்டிருந்தாலும் நான் அனுப்பப்பட்டிருப்பதனுடைய நோக்கம் என்பது லிஉத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக், பண்புகளை பரிபூர்ணப்படுத்துவதற்குத்தான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் போன்ற இபாதத்துகள் தான் மார்க்கம் என்றால் அது அத்தனையுமே முந்தைய நபிமார்களுடைய வாழ்க்கையிலே இருந்திருக்கின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொட்டு இந்த நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கின்றது. ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை கடமையாவதற்கு முன்பே தொழுது வந்தார்கள். எப்படி தொழுதார்கள், அதில் என்ன நடைமுறைகளை மேற்கொண்டார்கள், என்ன வசனங்களை ஓதினார்கள் என்றால், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மில்லத்தை அவர்கள் பின்பற்றினார்கள் என்பதாக வரலாற்றிலே சொல்லி காண்பிக்கப்படுகின்றது. அப்படி என்றால் நமக்கு இருக்கக்கூடிய சிறப்பு என்பது உச்சகட்டமாக நம்முடைய பண்புகளை நாம் காப்பாற்றிக் கொள்வதிலே அமைந்திருக்கின்றது. நல்ல பண்பாளர் என்பதுதான் அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஒரு பெரிய பட்டம். வஇன்னக லஅலா ஃபுலுகின் அதீம். ஒவ்வொரு நபியையும் பற்றியும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா வெவ்வேறு விதமான பண்புகளை சுட்டி காண்பிக்கின்றார். அவர் பொறுமையாளராக இருந்தார், அவர் மன்னராக இருந்தார், அவர் கோபாவேசம் மிக்கவராக இருந்தார். இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய முறையில அதனுடைய தொடர்ச்சியில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா பெருமானாரை பற்றி சொல்லும் பொழுது இன்னக லஅலா ஃபுலுகின் அதீம், பண்புகளை, மகத்தான பண்புகளை கொண்டவராக இருந்தார், அவர்களிடத்திலே இருந்தது. இப்படி அல்லாஹ் சொல்லுகின்றார். வாழ்க்கையிலே ஏற்றத்தாழ்வுகள் என்பது அது இயல்பு மிகுந்ததாக அமைந்திருக்கின்றது. அது இரவும் பகலும் போல மாறி மாறி வரக்கூடிய இயல்பை கொண்டிருக்கின்றது. அப்படி என்றால் அந்த சமயங்களில் நாம் எத்தகைய பண்புகளை வெளிப்படுத்த வேண்டும், எத்தகைய முறையிலே நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்றால் குர்ஆன் நமக்கு தெளிவுபடுத்தி காண்பிக்கின்றது. நபிமார்கள், நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்க்கையில இருந்த அத்தனை பண்புகளும் அனல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பரிபூர்ணத்துவம் பெற்று அது விளங்கியது. அது முந்தைய நபிமார்களுடைய வரலாற்றையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கின்றான். அந்த அடிப்படையில அவை முழுமை பெற்றதாக பெருமானாருடைய வாழ்க்கையில இருந்ததை வரலாற்றிலே நமக்கு தெளிவுபடுத்தி காண்பிக்கப்படுகின்றது. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எப்படிப்பட்ட பண்புகளினுடைய உச்சத்தில சில விஷயங்களை நுணுக்கமாக நமக்கு சொல்கின்றான். பொதுவாக எல்லாருமே பண்பாளராக இருக்கணும் அப்படின்னு சொன்னா அது என்ன விதமான பண்பு, எங்கு அது வெளிப்படுகின்றது, எங்கு தொடக்குகின்றது என்றால் அதுதான் நமக்கு வரலாற்றிலே தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒன்று. நம்முடைய எல்லா விதமான கட்டுப்பாடுகளையும் இழந்து நாம் ஒரு கட்டத்தில் நம்முடைய தவறான சூழ்நிலைகளை நாம் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருப்போம் என்றால் அப்பொழுது நம்முடைய எல்லா விதமான அந்த வணக்கொழிபாடுகளுமே அந்த இடத்தில சீர்குலைந்து போய்விடக்கூடிய ஆபத்து இருக்கின்றது. அது அபூபக்கர் நாயகம் ஒரு சந்தர்ப்பத்தில் வீதியில வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதரை கொஞ்சம் சப்தமிட்டு பேசக்கூடியவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கின்றார்கள். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், சித்திகீன்
அல்லாஹ்வை உண்மைப்படுத்தக்கூடியவராக இருக்கின்றார், லஆனிம் மற்றவர்களை சபிக்கக்கூடியவராகவும் இருக்கின்றாரு. இது என்ன விதமான நடைமுறை என்பதை போன்று கேட்டார். ஒரு சித்தீக் அல்லாஹ்வை தன்னிலும் பிற படைப்பினங்களிலும் உணர்ந்து அதை உண்மைப்படுத்தக்கூடிய பண்பாளராக இருப்பவர், மற்றவர் ஏதாவது தவறளிக்கக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள். அவர்கள் ஒவ்வொருவரிடத்திலும் அல்லாஹ்வுடைய ஆற்றல் என்ற அந்த மையப்புள்ளி இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அவர்களை நேரடியாக அந்த சந்தர்ப்பத்தில் நாம் பேசிக்கொண்டிருப்பதில் எந்த விதமான பயனும் கிடையாது. நம்முடைய வீடுகளிலேயே நம்ம பார்க்குறோம், நம்ம பிள்ளைங்க ஏதாவது தவறு நினைச்சிட்டாங்கன்னு சொன்னால் கண்ணா பின்னான்னு திட்டுறோம், ஆசமாக போடா என்பதாக நம்முடைய பிள்ளைகளை பெற்றோர்கள் திட்டுவதை நாம் பார்க்கின்றோம். அது பல சந்தர்ப்பங்களிலே பெற்றோர்களுடைய அந்த தவறான துவாக்களின் காரணத்தினால் அவருடைய வாழ்க்கையை அப்படியே அவிழ்ந்து விடக்கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம். பெற்றோர் பெரிய ஸ்காலராக இருப்பாங்க, அறிஞராக இருப்பாங்க, பார்த்தா பிள்ளைகளுடைய வாழ்க்கை அது அப்படியே தலைகளாக மாறி போய்விடக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதற்கு காரணம் என்ன என்பதாக பார்க்கும் பொழுது இது போன்ற பண்பற்ற நடைமுறைகள் அதற்கு காரணமாக அமைந்து விடுகின்றது. வெளிப்படையாக எந்த ஒன்றிலும் மனிதர்களிடத்திலே அல்லது சக படைப்பினங்களிடத்திலே தொடர்பு கொள்ள தேவையற்ற ஒரு வாழ்க்கை வழிமுறையைத்தான் மார்க்க நமக்கு வழங்கியிருக்கின்றது. நம்முடைய தொடர்புகள் அத்தனையும் யாரிடத்தில் இருக்க வேண்டும் என்றால், முசப்பிபுல் அஸ்பாபாக இருக்கக்கூடிய அனைத்து படைப்பினங்களையும் படைத்து அவற்றின் மூலமாக இந்த உலகம் இயங்குவதற்கான காரணங்களை வெளிப்படுத்தி கொண்டிருப்பவன் அல்லாஹ்வாக இருந்து கொண்டிருக்கின்றார். அந்த ரப்போடு தான் நம்முடைய தொடர்புகளை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒருவர் நம்மை அவமதிக்கிறார் என்றால் அவர்கிட்ட போய் நம்ம விளக்கம் சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமா? ஒருவர் நம்மிடத்துல நமக்கு எதிராக செயல்படுகின்றார் என்றால் அவருக்கு எவ்வளவுதான் நாம் அந்த இடத்துல நமக்கு தெளிவுபடுத்தி நம்முடைய இடைப்பாட்டை தெளிவுபடுத்தி கொண்டே இருப்பது. ரப்பிடத்திலே நாம் அவர்கள் அனைவருடைய கட்டுப்பாடும் அல்லாஹ்விடத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. வான்த ஆஹிதன் பின் நாசியத்தி, நீதான் அவர்களுடைய முன்னட்டி ரோமங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருப்பவனாக நீதான் இருந்து கொண்டிருக்கின்றாய். ரப்பே நீதான் இருந்து கொண்டிருக்கின்றாய். பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்கிற துவாக்களில் மிக முக்கியமான ஒரு துவாவாக இது அமைந்திருக்கின்றது. எனவே நாம் ரப்பிடத்திலேயே தொடர்பு கொள்ளவர்களாக மாற வேண்டும். எனவே அன்பிற்குரியவர்களே, நம்முடைய முன்னோர்களின் நிலையை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் எப்படிப்பட்ட பண்பு கொண்டவர்களாக இருந்தார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பைஹக்கி இமாம் அவர்களுடைய கிதாபிலே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய பண்புகளை எழுதப்பட்டிருக்கின்றது. அதில் அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள், ஜௌஹருல் மர்இ ஃபீ ஸலாஸ், ஒரு மனிதன் ஒரு அற்புதமான பண்புகள் கொண்டவனாக, அற்புதமான வளங்கள் கொண்டவனாக இருக்கின்றான். அந்த வளங்கள் அவனிடத்தில் எப்படி அமைகின்றது என்றால் 3 விஷயங்களில் தான் அமைகின்றது. ஒரு மனுஷன் நல்ல உண்மையிலே வளம் மிக்கவன், இறைவனுடைய அருள் வளம் மிக்கவன் அப்படின்னு சொல்றதுக்கு அவனோட பணம் காசு இருக்குது, நிறைய பிள்ளை குட்டிகள் இருக்குது, நிறைய வியாபாரம் இருக்குது, இது எதுவுமே அந்த இடத்துல மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுவது கிடையாது. ஏன்னா இது காத்து போல வரும், அது போல போயிடும். பல சமயங்கள்ல அதுவே நமக்கு பிரச்சனையாக மாறுது. அப்படி இருக்கக்கூடிய நிலையில உண்மையிலேயே ஒரு மனிதனிடத்தில இருக்க வேண்டிய அரிய அம்சங்கள் என்ன, அவனிடத்தில இருக்கக்கூடிய ஒரு மூல வித்தாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன என்பதாக சொல்லும் பொழுது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, கித்மானுல் ஃபக்ரி ஹத்தா யதுன்னு நாஸ் அன்னக கனியன். ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்றால் தன்னுடைய ஏழ்மையை மறைத்து கொள்ள வேண்டும். தன்னுடைய ஏழ்மை, கஷ்டத்தில் இருக்கிறேன், எனக்கு பண வசதி இல்லாமல் இருக்குது, எனக்கு ஒவ்வொரு நாளும் நான் துயரப்பட்டு இருக்கிறேன், இந்த விஷயத்தை மறைக்க வேண்டும். எந்த அளவிற்கு மறைப்பது? எந்த அளவுக்குன்னா நம்முடைய சூழ்நிலைகளை பொறுத்தவரையில ஊர் ஊரா சொல்லிவிடுவோம், எனக்கு கஷ்டமா இருக்குது, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு. நம்மளோட கஷ்டத்தை பத்தி தெரியாதால அல்லாஹ் தவிர மொத்த உலகத்துல எல்லாருமே இருக்கிறான். ரப்பிட்ட மட்டும் அல்லாஹ் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான். ஆனா அவன்கிட்ட இப்ப சொல்றது கிடையாது, அல்லாஹ் நான் கஷ்டத்துல இருக்கிறேன் என்பதாக அவனிடத்திலே சொல்வதை தவிர்த்து உலக மக்கள் அனைவரிடத்திலும் நாம் சொல்லுகின்றோம். அன்பிற்குரியவர்களே, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஒரு மனுஷன் உண்மையிலேயே அவனிடத்தில் அரிய பண்புகள் இருக்கிறது என்பதற்கு அடையாளம் என்ன? அவன் ஏழ்மையை மறைக்க வேண்டும். எந்த அளவிற்கு மறைக்க வேண்டும் என்றால் ஹத்தா யதுன்னு நாஸ் அன்னக கனியு, நீ ஒரு பணக்காரன் என்பதாக மக்கள் எல்லோரும் நினைக்கக்கூடிய அளவிற்கு ஏழ்மையை மறைக்க வேண்டும். அவனிடத்தில் இருப்பதிலே நல்ல ஆடையை அணிய வேண்டும். ஏன் வந்து அலங்கோலமா இருக்கணும்? இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகானவன், அவனுடைய படைப்புகள் அழகாக இருப்பதை விரும்புகின்றான். ஒவ்வொரு நிலையிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். சஹாபாக்கள் கேள்வி கேட்டாங்க, யார சொல்லுத்தா நம்மளிடத்துல நம்முடைய சூழ்நிலைகளில பகட்டை வெளிப்படுத்தக்கூடாது, பெருமையை வெளிப்படுத்தக்கூடாது என்றால் ஒரு நல்ல ஆடை அணிவது கூட தவறா, ஒரு நல்ல செருப்பு அணிவது கூட தவறா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பதான் சொன்னாங்க, அதல்ல, அல்லாஹ்விடத்தில் உன்னுடைய பலவீனத்தை வெளிப்படுத்துவது என்பது மனிதர்களிடத்தில் உன்னுடைய பலவீனத்தை காண்பித்துக் கொண்டே இருப்பது அல்ல. நல்ல செருப்பு அணிவது, நல்ல ஆடை அணிவது இல்லெல்லாம் அலங்காரத்தில் கட்டுப்பட்டது, அழகில் கட்டுப்பட்டது. உன்னை நீ எப்படி ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் நீ ஒரு ஏழை என்பதை மற்றவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது.
அந்த அளவிற்கு ஒரு வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா நல்ல ட்ரெஸ் ஓடிடணும். இன்னைக்கு ஈதுடைய நாள். ஒவ்வொரு வாரமும் அந்த நாளிலே உங்களை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் சொல்லித்தரக்கூடிய மார்க்கம் நம்முடையது. ஒரு பெருநாளுடைய நாளில எல்லோரும் புத்தாடை அணிந்திருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய மார்க்கம் நம்முடைய மார்க்கம். அன்னைக்கு போய் நான் என்ன செய்யறேன், என்னுடைய இபாதத்தினுடைய ஆபிதினுடைய பண்பை காட்டுறேன்னு சொல்லி நோன்பு வைக்கக்கூடாது. அன்னைக்கு நல்ல சாப்பாடு சாப்பிடணும், இருப்பதிலே நல்ல உணவை உண்டு கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் வலியுறுத்தக்கூடிய மார்க்கம். அப்படி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்றாங்க, உன்னுடைய ஏழ்மையை நீ மறைக்க வேண்டும். எந்த அளவிற்கு என்றால் மக்கள் எல்லோரும் உன்னை பார்த்து பெரிய பணக்காரன் போல என்பதாக நினைச்சுக்கிறோம். அந்த அளவுக்கு நீ ஏழ்மையை மறைக்கணும். அப்படின்னா வாய் மூடி சுப்சாப், யாரிடத்திலும் உன்னை பற்றி பேசக்கூடாது. ரப்பிடத்திலே ஒருவன் பேசக்கூடியவனாக இருந்தால் மனிதர்களிடத்திலே அவன் பேசக்கூடாதுன்னு அர்த்தம். மனுஷன்கிட்டயே பேசிட்டே இருந்தானா அவன் எப்படி ரப்பிட்ட பேசுவான்? யாரை பார்த்தாலும் எனக்கு கஷ்டமா இருக்குன்னு போய் நிற்கக்கூடிய ஒரு ஆளு ரப்பிட்ட பிடிக்க பேசுவாங்க. அல்லாஹ்விடத்துல பேசக்கூடிய ஒரு பண்பு ஒருவனுக்கு மிகைக்க என்னை பற்றி உலகத்தில் யாருக்கும் தெரியக்கூடாது. படைப்பினங்களுக்கு என்ன தெரியும், என்ன முடியும்? அவங்களால என்ன செய்ய முடியும்? அவர்களால் நன்மையும் நாஃபியல் இரண்டும் அல்லாஹ்வாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றான். நன்மையும் தீமையும் அல்லாஹ்விற்கு சொந்தமானதாக இருக்கின்றது. அல்லாஹ் அவனுடைய ருபூபியத்தினுடைய குணம். அதுதான் அவன் ரப்பாக இருக்கின்றான் என்பதற்கான அடையாளம் அதுதான். அப்படின்னா மக்கள் எல்லோரும் எனக்கு பயன் தர்றாங்க, அவங்க எனக்கு தீமை செய்யறாங்க என்பதாக நான் நினைக்கின்றேன் என்றால் அவங்கள ரப்பாக மாத்திட்டுன்னு அர்த்தம். அல்லாஹ் அத்தகைய நிலையிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க. அடுத்து சொல்றாங்க, கித்மானுல் கலப், கோபத்தை அவன் மறைத்துக் கொள்ள வேண்டும். ஹத்தா எதுவும் நாஸ் அன்னக்க ராது, எந்த அளவிற்கு கோபத்தை மறைக்கணும் தெரியுமா? நீ செய்யறத பூரா அவன் ஏற்றுக்கிட்டான்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு. வீட்டுல மனைவி அத்தனை துன்பங்களை தொத்துக்கிட்டே தான் இருக்கு, திருப்பி திருப்பி சண்டை உடிச்சுக்கிட்டே இருந்தா எந்த குடும்பம் விளங்கும்? அல்லது ஒரு பணியாளர் இருக்கிறார், அவர் நமக்கு கோபம் ஊட்டிக்கிட்டே இருக்கிறார். ஒரு பணியிடத்துல நாம் கத்திக்கொண்டே இருந்தால் அந்த பணியிடம் எப்படி சிறக்கும்? ஒரு சமுதாயத்தினுடைய சபையில நம்முடைய கோபத்தை உண்டாக்கக்கூடிய சூழ்நிலைகளில நாம திருப்பி அதற்கு எதிர்வினையாக்கி கொண்டே இருந்தால் என்ன நடக்கும்? நிம்மதியாக ஒரு பொழுது கூட கிடையாது. அன்னக்க ராலின், நீ திருப்தியாக அதனை எல்லாம் ஏற்றுக்கொண்டாய் என்பதாக அதற்காக நம்ம எல்லாத்தையுமே சகித்து கொண்டு போவது என்பது அதற்கு பொருள் அல்ல. நம்முடைய எதிர்வினைகளை வேறு விதமாக நாம் காண்பிக்க வேண்டும். அவங்க செய்யறது பூராமே அதற்கு வேறு வழிமுறைகளை இஸ்லாம் சொல்லி தருகின்றது. அது சாப்டர் வேற. அப்ப எல்லாம் எப்படி நடந்துக்கணும் என்பது வேற. ஆனால் மக்களிடத்திலே நம்முடைய நிலைப்பாட்டை சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடாது. அதற்கு பகரமாக ரப்பிடத்திலே சொல்லி நாம் பழக வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. எனக்கு பிடிக்காததான் இந்த உலகத்துல நடக்குது, அதை பிடிக்காத பூரா எப்படி மாத்துறது? அப்படித்தான் நடந்துக்கிட்டு கடைசியில எல்லாத்தையுமே பார்த்து சகிச்சு போக நம்ம பழகிட்டோம். ரப்பிடத்துல சொல்லணும் என்பதாக நமக்கு தோன்றுவதே கிடையாது. அல்லாஹ் தான் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருந்த உலகத்தை வைத்திருக்கின்றான் என்ற உணர்வே அற்றவர்களாக நாம் மாறிவிடுகின்றோம். ஆக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி மூன்றாவது சொன்னாங்க, கித்மானு ஷித்தத்தி ஹத்தா எதுன்னு நான் சொன்னக்க முத்தனா இமுன், உன்னுடைய கஷ்டத்தை நீ மறைத்துக் கொள்ள வேண்டும். முதல்ல ஏழ்மையை மறைக்கணும்னு சொன்னாங்க. பணக்காரன் என்பதாக மற்றவங்களாம் நினைக்கிற அளவுக்கு இப்ப கஷ்டத்தை மறைக்கிற. கஷ்டம் எத்தனை வரலாம். உடல் நோவாக இருக்கலாம், அல்லது வேறு விதமான சிரமங்கள், கடன் சிரமங்களாக இருக்கலாம், எதிரிகளினுடைய அச்சுறுத்தலாக இருக்கலாம். நான் கஷ்டத்துல இருக்கிறேன் என்பதை நான் மறைத்துக் கொள்ள வேண்டும். எந்த அளவிற்கு என்றால் அன்னக்க முத்துனா நீ அருள் குணங்கள் நிறைந்தவனாக நீ இருக்கிறாய் என்பதாக மக்கள் எல்லாம் நினைக்கும். அந்த இருக்கிற இருப்பை பார்த்தா, சந்தோஷமா புன்னகைச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தா அவர் எவ்வளவு வளமான வாழ்க்கை வாழ்கிறார் என்பதாக மற்றவன நினைக்கணும். அவர் கஷ்டம் அவர் மனசுக்குள்ள இருக்கு, அவருடைய வேதனை அவருடைய மனதிற்குள்ளே இருக்கின்றது. அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போல இயல்பையில் இருந்தவர்கள் யாரும் கிடையாது. அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போல அவர்கள் அந்த சமூகத்தை பார்த்து கோபம் வருவதற்கு வாய்ப்புடையவர்கள் வேறு யாரும் கிடையாது. அந்த அளவுக்கு குடும்பப்படுத்தினாங்க. ஒரு 2 ரக்காத் தொழுக முடிகிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் காபத்துல்லாஹ்வினுடைய வளாகத்தில அவருடைய கழுத்துல கொண்டு ஒட்டகத்தினுடைய குடலை கொண்டு வைத்தார்கள். அவ்வளவு கொடுமை செய்த சமுதாயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபமுற்று இருக்கலாம், ஆனால் ஒருபொழுதும் கண்ணியத்திற்குரிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையின் சிகரமாக அந்த இடத்தில காட்சி தந்தார்கள். அன்பிற்குரியவர்கள், அதே போன்ற ஒரு நிலைத்தான் இங்கே வலியுறுத்தப்படுகின்றது. பெருமானாரை போல கஷ்டப்பட்டவர்கள் யாரும் கிடையாது. ஆனால் அவருடைய முகத்திலே இருந்த புன்னகையை பார்த்தால் இந்த உலகமே அவர்களுக்கு தான் சொந்தம் என்பதை போன்று மற்றவர்கள் நினைப்பார்கள். அந்த அளவிற்கு வளத்தை அவர்கள் காண்பிப்பார்கள். எவ்வளவு அற்புதமான ஒரு குணம். அதனால தான் அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நான் எவ்வளவு கஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்குறேன், ஆனாலும் ஹபீபே நீங்க எப்போ பார்த்தாலும் என் மீது, ஏன்னா நம்ம கஷ்டத்தை வெளிப்படுத்துறோம்னு சொன்னா ரப்பை நாம் குறை சொல்கின்றோம் என்பது பொருள். நம்ம கஷ்டத்தை நம்ம வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, மற்றவங்ககிட்ட சொல்றோம்னு சொன்னா என்னுடைய ரப்பு என்னை கஷ்டத்துல வச்சிருக்கிறான்னு மற்றவங்ககிட்ட போய் சொல்றதாக பொருள். அல்லாஹ் நம்மை சிரமத்தை வைத்திருப்பதற்கு நாடவில்லை. அந்த சிரமத்தின் போது தன் பக்கம் வர வேண்டும் என்று அவன் விரும்புகின்றான். தன்னிடத்திலேயே சரணடைய வேண்டும் என்று விரும்புகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே அவருடைய காடியிலே உலகத்தையே அல்லாஹ் கொட்டினான்.
அதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கத்தான் செஞ்சு அவங்க இந்த உலகத்துல அஸ்பாபுகளின் மூலமாக கஷ்டத்தை நீக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு இருக்கத்தான் செஞ்சு காரண காரியங்களின் மூலமாக, பணத்தின் மூலமாக, செல்வாக்கின் மூலமாக, அழகான மனைவியின் மூலமாக இப்படியெல்லாம் அவர்களுக்கு வாய்ப்புக்குத்தான் செஞ்சு பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய ரப்பு எனக்கு ஒன்றை தருகின்றார் என்றால் நான் ஆபில், நான் ஒரு அப்து, இந்த இடத்தில் நான் ஒரு அடிமையாக இருக்கின்றேன், என்னுடைய எஜமானன் எனக்கு நன்மையைத்தான் செய்வான், அதை பொருந்திக் கொண்டு வாழ்பவனாக நான் இருக்க வேண்டும். அதை மற்றொரு இடத்தில் நான் காண்பித்துக் கொண்டு தெரியக்கூடாது. சக மனிதர்கள் என்னை பார்த்து ஏன் இவரை கஷ்டப்படுத்துறார் ரப்பு என்பதாக நினைத்து விடக்கூடாது. ஒரு ஒரு கணவன் மனைவி என்பதாக எடுத்துக்கொண்டால் ஒரு மனைவி என்ன நினைப்பா, வெளியில போறப்போ வீட்டுக்காரர் நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும்னு நினைப்பா. நல்ல வெளியில போகப்போ ஏன்னா என்னதான் சொல்லுவாங்க, ஏன்பா இந்த அம்மாவை இப்படி வச்சிருக்குது வீட்டுக்காரர, அவர் ஒரு பொருத்தமில்லாத ஒரு உதாரணம். ஆனாலும் கூட புரிந்து கொள்வதற்காக வேண்டி நாம் சொல்லுகின்றோம். ஒருத்தர் அழுக்காடையோடு தெரிகின்றார் என்றால் அவருடைய குடும்பம் சரியில்லை, அவருடைய வீடு சரியில்லை என்பதாக மற்றவங்க சொல்லுவாங்க. அதே போன்ற நிலையில் தான் ரப்புக்கும் அல்ல அதே போன்று ஒப்பிடக்கூடிய நிலை இல்லாவிட்டாலும் கூட புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை. அன்பிற்குரியவர்களே, ரப்புக்கும் நமக்கும் மத்தியிலான தொடர்பு என்பது மற்றவர்கள் பார்த்து அல்லாஹ்வை குறை சொல்வதாக மாறிவிடக்கூடாது. ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்துது இந்த சமுதாயம், ஏன் இந்த அளவுக்கு இவங்க எல்லாம் சிரமத்தில் இருக்கிறாங்க? அன்பிற்குரியவர்களே, அந்த அளவிற்கு நாம் பண்பிலே உச்சகட்டமானவர்களாக மாறிவிட வேண்டும். நம்முடைய பண்புகளிலே உச்சகட்டமானவர்களாக மாறிவிட வேண்டும். இந்த உலகம் மிகவும் அற்புதமான உலகம். இந்த உலகத்திலே கிடைக்கக்கூடிய அருள்வளங்கள் என்பது நம்முடைய அருக்குடைகளுக்கான ஒரு அடையாளம் அல்ல. அது மட்டுமே அடையாளம் இல்லை. இந்த உலகத்தில் எல்லாமே சிறப்பா அமைஞ்சு அப்படின்னு சொன்னா அது மட்டுமே நமக்கு அடையாளம் அல்ல. இந்த உலகத்திலேயே நல்லா இருக்கணும், மறுமையில் அதை விட சிறப்பாக இருக்கும். பிரம்மாண்டமான அந்த உலகத்தை அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கின்றான். அந்த உலகத்திலே நாம் சிறப்பாக இருக்க வேண்டும். வரலாற்றில் 2 நிகழ்ச்சிகளை நம்ம பார்க்கிறோம். அருமையான அந்த உதாரணங்களை நமக்கு சொல்லக்கூடிய நிகழ்ச்சிகள். மனிதன் 2 நிலைகளிலே தடுமாறி விடக்கூடியவனாக இருக்கின்றான். ஒன்று அவனுக்கு கஷ்டம் வரும் பொழுது, இன்னொன்று அவனுக்கு மகிழ்ச்சி வரும் பொழுது. ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய வசிப்பிடத்தில் இருந்து ஊரை விட்டே விரண்டோடி எங்கே வந்து சேர்றாங்க? மதியன் தேசத்திற்கு வந்து சேர்ந்தாங்க. மதியன் தேசத்திற்கு வந்து சேர்ந்தால் அங்கே அவங்களுக்கு துவா செய்யறத தவிர வேறு யாருமே இல்லை, உதவுவதற்கு யாருமே கிடையாது. அவங்க வசித்த ஊரிலே அவர்களின் மீது கொலை குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. அதற்கான தண்டனைக்காக அவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில இங்க வந்து சேர்ந்திருக்காங்க. அப்போ துவா செஞ்சாங்க, ரப்பி இன்னிலிமா அன்சில்த இலைவின் ஹைரின் ஃபக்கீர். இறைவா, எனக்கு ஒண்ணுமே இல்லை, மனைவி இல்லை, வேலை இல்லை, வீடு இல்லை, எதுவுமே இல்லை, இன்னைக்கு ராத்திரி எங்க தங்குவேன்னு எனக்கு தெரியாது. இப்படி அதிகாலையில துவா செஞ்சாங்க. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சில துவாக்களை ஏற்றுக்கொண்டால் வாரி வழங்குவான். இது 3 தானே ஒரு மனிதனுடைய டார்கெட்டு. ஒரு மனுஷனுக்கு கொஞ்சம் இளமை வந்துட்டா ஒரு மனைவி வேணும், அந்த மனைவிக்கும் தனக்கும் சேர்த்து சாப்பாடு போடுறதுக்கு கொஞ்சம் வேலை வாய்ப்பு வேணும், அவங்க 2 பேர் தங்குறதுக்கு ஒரு வீடு வேணும். அது விசாலமா இருக்கலாம். வசதி பெரிய பெரிய விசாலத்தை தான் உண்டாக்குவார்களே தவிர இது 3 அத்தியாவசியம். இது 3 வாழ்க்கை முழுக்க இருக்கணும். அப்போ அதுக்காக வேண்டிதான் ஒரு மனுஷனுக்கு காலம் பூரா ஓடுறான். அல்லாஹ்ட்ட போய் தேடினாலும் சரி, மற்றவங்ககிட்ட போய் தேடினாலும் சரி, இதுதான் நோக்கமாக இருக்கு. அல்லாஹ் தான் தருகின்றான் என்றாலும் கூட மற்றவங்ககிட்ட போய் நம்ம நிற்கக்கூடிய நம்முடைய தவறான பழக்க வழக்கம் இருக்குத்தான் செய்யுது. ஆனா நோக்கம் என்பது இந்த 3 தான். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவருடைய துஆவை அங்கீகரித்து விட்டால் இதுக்காக காலமெல்லாம் உழைச்சிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரே நாள்ல கூட கொடுப்பான், ஒரு நொடியில கூட கொடுப்பான். கொஞ்சம் தூரத்துல வந்தாங்க ஹஜரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், கண் பார்வையற்ற ஒரு நபி. அவங்க வீட்டுல சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய 2 மகள்கள் அவங்க என்ன செஞ்சாங்க, தங்களுடைய வீட்டிற்கு தண்ணீர் எடுப்பதற்காக அந்த கிணற்று ஓரத்துல வந்து நிக்கிறாங்க. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்துல அந்த ஊர்க்காரங்க எல்லாம் ஆடு மாடுகளுக்கெல்லாம் தண்ணீர் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த தண்ணீர் புகட்டப்பட்டு முடிந்ததற்கு பிறகுதான் இவங்க வீட்டுக்கு தண்ணி கொண்டு போக முடியும். மாலையாய் போயிரும். இவ்வளவு நெருக்கடியான ஒரு நிலைமை. ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, இப்ப நம்ம ஏதாவது உதவி செய்ய முடியுமா? அவங்களுடைய மனசுல அல்லாஹ் அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கைக்கான ஒரு காரணத்தை உண்டாக்குறான். உடனடியாக வேற எங்காவது தண்ணி கிணறு இருக்கான்னு கேட்டாங்க. பக்கத்துல ஒரு கிணறு இருக்கு, அங்க போய் எல்லா அந்த அடைப்புகளையும் நீக்கி ஒரு நல்ல தண்ணீரை எடுத்து அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்தாங்க. அப்போ அதற்கு பிறகு அவர்களுக்கு மத்தியில ஒரு நல்ல ஒரு உறவு ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுச்சு. அந்த பெண்மணி அவங்கள 2 பெண்மணிகள் ஒருத்தவங்க போய் தன்னுடைய தந்தையார்ட்ட சொன்னாங்க, ஒரு நபர் தான் இப்படி இந்த ஒரு வேலையை செஞ்சு கொடுத்தாரு, அவருக்கு ஏதாவது ஒரு கூலி கொடுங்க, ஒரு ரொம்ப நல்ல மனிதனாக இருக்கிறார், அப்படியெல்லாம் சொல்லி அந்த பெண்மணி அங்க போய் சொன்னாங்க. வர சொல்லி பார்த்தா ஒரு நல்ல இளைஞராக பண்புள்ளவராக அவருடைய நடைமுறையை வைத்து ஹஜரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பேச்சுவார்த்தை, கண் பார்வையற்ற சஹாபி இல்லையா, ஒருத்தர் தோற்றத்தை பார்க்க மாட்டாங்க, பண்பான நடைமுறைகள் பேச்சுவார்த்தைகள் இதுதான் ஒருவருடைய அடையாளமாக அமைந்திருக்கின்றது. அப்படி அந்த சமயத்துல அவர்கள் உணர்த்து கொண்டு நீ இங்கேயே இருக்கலாம், என்னுடைய மகள்கள் ஒருத்தரை திருமணம் முடிச்சுக்கலாம், இன்னி உரியதன் எஹதபன தைய ஆத்தை, இந்த 2 பேர்ல யாரையாவது நீங்க விரும்புறவங்களை திருமணம் முடிச்சுக்கலாம்,
இங்கேயே இருந்துக்கலாம், உங்களுக்கு நான் ஊதியமும் தர்றேன், எல்லாமே கிடைச்சு போயிட்டு. அன்பிற்குரியவர்களை, இப்ப அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விஷயத்தை சொல்லி காமிக்கிறான். நம்ம ஏதாவது ஒருத்தருக்கு உதவுறோம்னா நம்ம என்ன செய்வோம்? உடனே நான் தான் உதவுனேன்னு ஊருக்கு பூரா சொல்லுவோம். நான் தான் இந்த பெண்களையே காப்பாத்தினேன், அவங்களுக்கு தண்ணீர் எடுத்து கொடுத்தேன். இது மனிதனுடைய இயல்பாக இருக்கக்கூடிய ஒன்று. இங்குதான் பண்பினுடைய ஒரு வெளிப்பாடு அமைந்திருக்கின்றது. அல்லாஹ் சொல்லுகின்றான், அவர் உடனடியாக தண்ணீரை எடுத்து கொடுத்து விட்டு எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை என்பதாக நினைத்து மரத்தின் ஓரத்திலே ஒதுங்கி கொண்டு விட்டார். இந்த வேலைக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தமே கிடையாது. ஒரு சமுதாய பணி செய்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அவன் தலையில வச்சுக்கிட்டே தூக்கிட்டு திரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லாஹ் அதற்கான வாய்ப்பை கொடுத்தார். அவன் பிச்சை அளித்திருக்கவில்லை என்றால் நாம் மனுஷனாவே பிறந்திருக்க முடியாது. அவன் தான் எல்லா விதமான வாய்ப்புகளையும் கொடுக்கின்றான். உடனடியாக அவர்கள் ஒதுக்கி கொண்டு விடுகின்றார்கள். அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் அதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, எனக்கு ஏதாவது கூலி கொடுங்கன்னு கேட்கிறேன், எனக்கு நன்றி சொல்லுங்கன்னு கூட எதிர்பார்க்கிறேன், இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுத்தன என்பதாக அவர்கள் நினைக்கவில்லை. அல்லாஹ் எனக்கு கூலி கொடுப்பவனாக இருக்கின்றான், அவனிடத்தில் தான் கெஞ்சக்கூடியவனாக இருக்கின்றேன். ரப்பி நிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் பக்கி, எனக்கென்று ஒரு நலவை நீ இறக்கி வைத்துத்தான் இருக்கின்றாய், அதை நான் தேடிக்கொண்டிருக்கின்றேன். நமக்குள்ள ரிஸ்க் என்பது எங்கோ மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்றது, அது இறக்கித்தான் இருக்கு. அதை தேடி அல்லாஹ்விடத்திலே நாம் கெஞ்சிக்கொண்டே இருப்பது, அதற்காக முயற்சி செய்து கொண்டே இருப்பதுதான் நம்முடைய தேவையே தவிர அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா யாருக்குமே நன்மை இல்லாமல் இந்த உலகத்தில் விட்டு விடுவதே கிடையாது. எல்லோருக்கும் நன்மையை செய்கின்றான். இது நன்மையான ஒரு விஷயங்கள் நடப்பதற்கான ஒரு அடையாளம். அதே போன்ற ஒரு வசனத்தை அல்லாஹ் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நிலையிலே சொல்கின்றான். அவருடைய மகனையே அபகரித்து விட்டார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையே அபகரித்து விட்டார்கள். அவர்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த கண்ணீரை பார்க்கும் பொழுதே அவர்கள் துயரத்திலும் துக்கத்திலும் இருக்கிறார்கள் என்பதாக தெரிகின்றது. அதை பார்த்து அவர்கள் மக்களிடத்திலே புலம்பிக் கொண்டிருக்கவில்லை. எப்படியாவது என் பிள்ளையை போய் காப்பாத்துங்கப்பா, 30 வருஷம் ஆக போகுது அந்த பிள்ளையை பார்த்து, சின்ன பிள்ளையில தொலைஞ்சு போச்சு, இப்படி எல்லாம் சொல்லி பார்ப்பவர்களிடத்துல புள்ள தொலைஞ்சு போச்சு நம்ம எவ்வளவு கஷ்டப்படுவோம். அன்பிற்குரியவர்களே, இப்படியெல்லாம் அவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கவில்லை. அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லி காண்பிக்கின்றது. ஒத்தவல்லா, அவர்கள் அந்த இடத்திலே அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி விட்டார்கள். அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி விட்டார்கள். என்னுடைய இன்னமா அஸ்கு பசி ஹுஸ்னி இலல்லாஹ், என்னுடைய கஷ்டத்தையும் துக்கத்தையும் நான் மனிதர்களிடத்திலே சொல்லிக் கொண்டிருப்பவன் அல்ல. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் என்னுடைய துக்கத்தை நான் ஒரு பொக்கிஷத்தை போல மனதிற்குள்ளே சுமந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய ரப்பிடத்திலே நான் சொல்லுவேன், என்னுடைய ரப்பிடத்திலே சொல்வேன். எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் கூட என்னுடைய துக்கத்தை போக்குவதற்கான சக்தி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மனிதருக்கும் கிடையாது. என்னை படைத்த ரப்புக்கு மட்டும்தான் இருக்கின்றது, ரப்புக்கு மட்டும்தான் இருக்கின்றது. இதுதான் உன்னதமான பண்புகளுடைய உரை. அன்பிற்குரியவர்களை, இங்கேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றை நாம் பார்க்கின்றோம். ஹஜரத் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த முஹர்ரம் மாதத்திலே, இந்த ஆஷூராவினுடைய 10ஆம் நாளிலே அவர்கள் ஷஹீதாக்கப்படுவார்கள், சின்னா பின்னப்படுத்தப்பட்டு கொலை செய்யப்படுவார்கள். ஹஜரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஆவது அவங்களுடைய பிள்ளைக்கு பகரமாக, அந்த இறப்பிற்கு பகரமாக ஆடு கொடுக்கப்பட்டார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாழும் காலகட்டத்திலேயே சொல்லப்பட்டது, உங்களுடைய பேர பிள்ளைக்கு இப்படித்தான் ஒரு முடிவு, அவங்க உங்களுடைய கண்ணின் மணியாக இருக்கலாம், அந்த பிள்ளைக்கு நீங்க எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் பாசத்தை ஊட்டி வளர்த்திருக்கலாம். ஃபாத்திமா அம்மா சொன்னாங்க, யார சூழந்தா 2 நாளா சாப்பிடல, என்னுடைய பிள்ளை பசியோடு இருக்குது, என்னுடைய சாப்பிடாமல் இருப்பதால் என்னுடைய மார்பகத்திலே பால் வற்றி போய் விட்டது, என்னுடைய பிள்ளைக்கு கொடுக்க முடியல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, இந்த பிள்ளையை தூக்கி வைத்துக் கொண்டு தன்னுடைய நாவை நீட்டினார்கள். தன்னுடைய நாவை நீட்டிய உடனே அந்த பிள்ளை ஏதோ ஒன்று இருக்கின்றது என்பதாக நினைத்துக் கொண்டு உடனடியாக இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனித நாவை தன்னுடைய உதடுகளிலே சப்பத் தொடங்கி விட்டது. சற்று நேரத்திலே அப்படியே தூக்கி போச்சு. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அருள் மிக்க ஒரு உணவை அந்த பிள்ளைக்கு ஊட்டி, இப்படியெல்லாம் பிள்ளையை பாசத்தோடு வளர்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி அறிவிக்கப்படுகின்றது. இந்த கர்பலாவுடைய நாளிலே அவர்கள் சின்னா பின்னப்படுத்தப்பட்டு அவர்கள் கொலை செய்யப்படுவார்கள், தலையெல்லாம் துண்டிக்கப்படும், கண்கள் எல்லாம் அந்த இடத்திலே சேதப்படுத்தப்படும். இத்தனையும் பெருமானாருக்கு தெரியும். பெருமானார் மற்ற யாரிடத்திலும் ஒரு வார்த்தை கூட இதை பற்றி சொல்லக்கூட இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துயரத்தை பற்றி பகிர்ந்து கொள்ளக்கூட இல்லை. என்னுடைய படைத்த ரப்பு எனக்கு நன்மைதான் செய்வான், ரப்பி இன்னிலிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர், எனக்கு நன்மையைத்தான் வைத்திருக்கின்றான். அன்பிற்குரியவர்கள், அதற்கு பிறகு இந்த உலக வரலாற்றில் ஏற்பட்டிருக்கின்ற திருப்பங்கள் என்பது வேறு. இந்த மார்க்கம் நடைபெறுவதற்கு காரணமாக அவர்களுடைய அந்த படுகொலை அமைத்திருந்தது. அவர்கள் ஷஹீதானார்கள், இஸ்லாம் உயிர் பெற்றது. இஸ்லாம் ஜிந்தா ஹோத்தாக ஹர் கலா கர்பலா கே பாத். அல்லாமா இக்பால் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, இஸ்லாம் உயிர் பெற்று எழுகின்றது ஒவ்வொரு அந்த கர்பலாவிற்கு பிறகும், ஹுசைன்கள் ஷஹீதாக்கப்படக்கூடிய நிலைக்கு பிறகும் என்பதாக அந்த இடத்தில் அவர்கள் பாடுகின்றார்கள். எனவே அன்பிற்குரியவர்களே, நம்முடைய கஷ்டத்தை மனுஷங்கிட்ட சொல்லக்கூடாது, அதுதான் சிம்பிள். நம்முடைய சிரமத்தை, நம்முடைய ஏழ்மையை
மனுஷன் சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதற்கு பகரமாக ரப்பிடத்துல நாம் சொல்ல வேண்டும். அவன்தான் நமக்கு அந்த கஷ்டத்தையே உருவாக்கி அதுவும் ஒரு படைக்கு அவனுக்கு போய் நீ என்ன செய்ய சிரமம் புடி என்பதாக அவன்தான் அனுப்பி அவனுடைய அனுமதியை கொண்டுதான் அது நடக்கின்றது. அது ஒரு நன்மைக்காகத்தான் நடக்கின்றது. அல்லாஹ் அதற்கு பிறகு வாரி வளர்க்க காத்திருக்கின்றான். இன்னும் ஒவ்வொரு கஷ்டத்திற்கு பிறகு உங்களுக்கு எளிமைகளை இன்பங்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றான், ஒவ்வொரு துன்பத்திற்கு பிறகு. எனவே ரப்பிடத்திலேயே நாம் அன்றாட வேண்டும், அவனிடத்திலேயே நாம் முறையிட வேண்டும், அவனையே நாம் நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அவனை தவிர மற்ற யாரிடத்திலும் கையேந்தாத நன்மக்களாக தான் நம்மை ஆக்கிடுவானாக.